ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ச்சதும் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் பூண்டு நைஸாக அரிஞ்சிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே ஒரு 2 தக்காளி போட்டுட்டு தேவையான மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா வேகும். இந்த மாதிரி சின்னதாக பொடிசாக அரிஞ்சு தக்காளியோட சேர்த்துக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கிண்டி விட்டு மூடி வச்சு 2-3 தடவை வேக வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த நல்லா உருளைக்கிழங்கு வெந்த பிறகு ஒரு 4 முட்டையை அதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ரசத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.